வணக்கம். சுதேஷ் தர்ஷன் 2.0 திட்ட அறிக்கை குறித்த ஆலோசனை கூட்டம் முதல்வர் ரங்கசாமி தலைமையில் நடைபெற்றது. மத்திய சுற்றுலாத்துறை சார்பில் சுதேஷ் தர்ஷன் 2.0 திட்டம் புதுவையில் சுற்றுலாத்துறை மூலம் செயல்படுத்தப்பட உள்ளது. அதன்படி புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் மேம்படுத்தப்பட உள்ள சுற்றுலா திட்டங்களுக்கான முதல்நிலை அறிக்கையை தனியார் நிறுவனம் தயாரித்துள்ளது. இது தொடர்பாக சுற்றுலா திட்டங்கள் குறித்த ஆய்வு ஆலோசனை கூட்டம் புதுச்சேரியில் பேரவை வளாகத்தில் உள்ள முதல்வர் அலுவலக கூட்டரங்கில் நடைபெற்றது. முதல்வர் ரங்கசாமி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் பேரவைத் தலைவர் செல்வம், சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கூட்டத்தில் காரைக்கால் எம்எல்ஏ நாஜிம், தலைமை செயலர் ராஜீவ் வர்மா, அறிவியல் தொழில்நுட்ப செயலர் முத்தம்மா, சுற்றுலாத்துறை செயலர் மணிகண்டன், உள்ளாட்சித்துறை செயலர் வல்லவன், ஊரக வளர்ச்சித்துறை செயலர் நெடுஞ்செழியன், காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் குலந்துங்கன், மத்திய சுற்றுலாத்துறை பிரதிநிதிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுவையில் மேற்கொள்ளப்படவுள்ள முதல்நிலை சுற்றுலா திட்டங்கள் குறித்து கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. திட்டம் குறித்த சில ஆலோசனைகளை முதல்வர் வழங்கினார். அதன் அடிப்படையில் தற்போதைய திட்டம் திருத்தப்பட்டு இறுதியான திட்ட கருத்துருவானது மத்திய அரசுக்கு அனுப்பி வைக்கப்படும் என கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது. தொடக்க பள்ளிகளை மேம்படுத்துவதற்காக தேசிய கவுன்சில் அமைக்க வேண்டுமென மாநிலங்களவையில் செல்வ கணபதி எம்பி பேசியுள்ளார். மாநிலங்களவை கூட்டத்தொடரில் கலந்து கொண்டு அவர் பேசுகையில், புதிய கல்விக் கொள்கை 2022 நாட்டில் ஆரம்ப கல்விக்கு முக்கியத்துவம் அளிக்கிறது. பள்ளியின் உள்கட்டமைப்பு மற்றும் கற்பித்தல் தரம் கவர்ச்சிகரமானதாக இருந்தால் மட்டுமே ஆரம்ப நிலையில் 100% எழுத்தறிவு பெற முடியும். மதிய உணவு திட்டத்தின் நீட்டிப்பு மாணவர் சேர்க்கை விகிதத்தை அதிகரித்திருக்கிறது. இப்பொழுது நம் சர்வதேச ஆண்டை கொண்டாடுகிறோம். இத்தருணத்தில் புதுச்சேரி அரசு பள்ளி குழந்தைகளுக்கு மாலை சிறுதானிய சிற்றுண்டி திட்டத்தினை அறிமுகம் செய்துள்ளதை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்தியாவில் உள்ள அனைத்து தொடக்க பள்ளிகளை மேம்படுத்துவதற்கு தேசிய கவுன்சில் அமைக்க வேண்டும். பள்ளி இடைநிற்றலை குறைத்தல், அடிப்படை உட்கட்டமைப்பு வசதிகளை வழங்குதல், மாணவர்களுக்கு ஆண்டுதோறும் மருத்துவ பரிசோதனை மற்றும் அவர்கள் 12ஆம் வகுப்பு முடிக்கும் வரை சுகாதார பதிவேடுகளை பராமரித்தல், மாணவர்களை வழிநடத்துதல், ஆசிரியர், பெற்றோர் இணைந்து ஆலோசகர் வழியாக புதிய முயற்சிகள், பள்ளி பாடத்திட்டத்தில் அறநெறி, அறிவியல் பாடம் சேர்க்கப்பட வேண்டும். திறன் பயிற்சி அளிக்க அனைத்து பள்ளிகளிலும் கைவினை ஆசிரியர்கள் இருக்க வேண்டும். தரம் மற்றும் புதுமையான கல்வி முறைகள், பையில்லா நாட்கள், உள்ளூர் கைவினை கலைஞர்களுடன் பயிற்சி, திறன் மேம்பாடு, டிஜிட்டல் கற்பித்தலை பயன்படுத்துவதற்கு ஸ்மார்ட் வகுப்பறைகள் மற்றும் டிஜிட்டல் நூலகங்கள் அமைக்கப்பட வேண்டும் என்று அவர் பேசினார். ஆதி திராவிட மக்களுக்கு திருமண உதவி தொகையாக ரூபாய் 3,80,00,000 வழங்க அரசாணை வெளியிடப்பட்டுள்ளதாக ஆதி திராவிட நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் ஆதி திராவிட மக்கள் திருமண உதவி தொகை ரூபாய் 75,000 ரூபாய் 1,00,000 உயர்த்தப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்திருந்தார். இந்த நிலையில் புதுச்சேரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரியில் ஆதி திராவிடர் மக்கள் திருமண உதவித்தொகை திட்டத்தில் ஏற்கனவே ரூபாய் 75,000 வழங்கும் திட்டத்தில் விண்ணப்பித்தவர்கள் மற்றும் ரூபாய் 1,00,000 உயர்த்தப்பட்ட பின் விண்ணப்பித்தவர்களுக்கு உதவித்தொகை வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அதன்படி விண்ணப்பித்தவர்களுக்கு திருமண உதவித்தொகை வழங்குவதற்கான அரசாணை தற்பொழுது வெளியிடப்பட்டுள்ளது. பழைய அரசாணையின்படி தலா ரூபாய் 75,000 வீதம் 42 பேருக்கும், புதிய அரசாணையின்படி ரூபாய் 1,00,000 வீதம் 349 பேருக்கும் ஒட்டுமொத்தமாக ரூபாய் 3,80,50,000 வழங்கப்பட உள்ளது. இந்த தொகை பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட உள்ளது என குறிப்பிடப்பட்டுள்ளது. மத்திய நிர்வாக தீர்ப்பாயத்திற்கான அரங்கை புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி திறந்து வைத்து சுற்று அமர்வை தொடங்கி வைத்தார். புதுச்சேரியில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள மத்திய நிர்வாக தீர்ப்பாயத்தின் சுற்று அமர்வு தொடக்க விழா புதுச்சேரி லாஸ்பேட்டையில் இன்று நடைபெற்றது. மாண்புமிகு முதலமைச்சர் திரு ரங்கசாமி அவர்கள் விழாவிற்கு தலைமை தாங்கி மத்திய நிர்வாக தீர்ப்பாயத்திற்கான அரங்கை திறந்து வைத்து சுற்று அமர்வை தொடங்கி வைத்தார். மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் திரு செல்வம், சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு கல்யாண சுந்தரம், KSP ரமேஷ், மத்திய நிர்வாக தீர்ப்பாணையத்தின் சென்னை அமர்வின் நீதித்துறை உறுப்பினரும் துறை தலைவருமான மாண்புமிகு டாக்டர் லதா பஸ்வராஜ் பட்னே,
நிர்வாக உறுப்பினர் திரு வருண் சிந்து குல் கௌமுதி, மாண்புமிகு நீதித்துறை உறுப்பினர் திரு சுவாமிநாதன், புதுச்சேரி நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சந்திரசேகரன், மத்திய நிர்வாக தீர்ப்பாணைய பதிவாளர் திருமதி பிரீத்தி சிங், அரசு செயலர் திரு கேசவன் மற்றும் வழக்கறிஞர்கள் பலரும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் ஔவையார் குப்பம் கிராமத்தில் எழுந்து அருள்வளிக்கும் ஸ்ரீ சுந்தர விநாயகர், ஸ்ரீ பால தண்டாயுதபாணி, ஸ்ரீ எல்லையம்மன், ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ சீனிவாச பெருமாள், ஸ்ரீ கலியுக பஞ்சமுக ஆஞ்சநேயர் மற்றும் ஸ்ரீ கங்கையம்மன், ஸ்ரீதேவி கருமாரியம்மன் ஆலயங்கள் மற்றும் பரிவர்த்தன மூர்த்திகள் ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன சம்ரோஷண மகா கும்பாபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்றது. கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கடந்த மாதம் 30ஆம் தேதி விக்னேஸ்வர பூஜை மற்றும் பந்தக்கால் முகூர்த்தத்துடன் விழா தொடங்கியது. கடந்த 12ஆம் தேதி புதிய சாமி சிலைகளின் கரிக்கோலம் நிகழ்ச்சியும், மாலை முதல் கால யாக பூஜையும், 13ஆம் தேதி 2ஆம் கால யாக பூஜையும், மாலை 3ஆம் கால யாக பூஜையும் நடைபெற்றது. தொடர்ந்து இன்று காலை நடந்த யாகசாலை பூஜையில் 108 வகையான மூலிகை ஹோமங்கள் மற்றும் பூர்ணாஹீதி செலுத்தப்பட்டது. பின்னர் பரிவார ஆலயங்களுக்கு புனித நீர் அடங்கிய கலசம் மேளதாளங்களுடன் கொண்டு செல்லப்பட்டது. தொடர்ந்து ஸ்ரீ சுந்தர விநாயகர், ஸ்ரீ பால தண்டாயுதபாணி, ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீனிவாச பெருமாள், ஸ்ரீ கலியுக பஞ்சமுக ஆஞ்சநேயர், ஸ்ரீ கங்கையம்மன், ஸ்ரீதேவி கருமாரியம்மன், ஸ்ரீ எல்லையம்மன் ஆகிய கோயில்களில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. முன்னாள் சட்டத்துறை அமைச்சரும் மாநிலங்களவை உறுப்பினருமான சி.வி. சண்முகம் தனது சொந்த ஊரான ஔவையார் குப்பத்தில் ஒரே நாளில் 7 கோவில்களில் நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி பாக்கமுடியான்பேட் அரசு தொடக்கப்பள்ளியில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியில் மாணவர்களின் 100க்கும் மேற்பட்ட அறிவியல் படைப்புகள் அனைவரையும் கவர்ந்துள்ளது. புதுச்சேரி பாக்கமுடியான்பேட் அரசு தொடக்கப்பள்ளியில் அறிவியல் கண்காட்சி துவக்க விழா இன்று வெகு சிறப்பாக நடைபெற்றது. பள்ளி தலைமை ஆசிரியர் கலைவாணி தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக தனியார் அமைப்பின் நிர்வாகிகள் அமலா, பிரியங்கா ஆகியோர் கலந்து கொண்டு அறிவியல் கண்காட்சியை தொடங்கி வைத்து மாணவர்களின் படைப்புகளை பார்வையிட்டு பாராட்டினார்கள். இதில் முன் மழலையர் வகுப்பில் 40 வகைக்கும் மேற்பட்ட சிறுதானிய உணவுகள் காட்சிப்படுத்தப்பட்டன. தொடக்கப்பள்ளி பிரிவில் மாணவ மாணவியர்கள் அறிவியல் கண்காட்சியில் சுற்றுச்சூழல் உட்பட பல்வேறு தலைப்புகளில் அறிவியல் படைப்புகள் காட்சிக்கு வைத்திருந்தனர். அதனைத் தொடர்ந்து சிறந்த படைப்புகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை இருபால் ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். வானூர் அருகே 9ஆம் வகுப்பு பள்ளி மாணவியிடம் ஆசிரியர் பாலியல் சீண்டல். வானூர் போலீசார் கைது செய்து விசாரணை. மேலும் பல மாணவிகளிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக மாணவிகள் புகார் அளித்தனர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் அடுத்த திருவக்கரையில் அரசு உயர்நிலைப்பள்ளி உள்ளது. இங்கு தமிழ் ஆசிரியராக மகேஸ்வரன் கடந்த 2 வருடங்களாக பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் விழுப்புரம் பகுதியில் அரசு பள்ளி சார்பில் பேச்சு போட்டி நடைபெற்றது. இதற்கு திருவக்கரை பள்ளியிலிருந்து 9ஆம் வகுப்பு மாணவிகளை இருவரை தமிழ் ஆசிரியர் மகேஸ்வரன் விழுப்புரம் அழைத்து சென்றார். அங்கு மகேஸ்வரனுக்கு சொந்தமான வீட்டில் பள்ளி மாணவிகளை அழைத்து சென்று பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மாணவி நடந்ததை பெற்றோரிடம் கூறவே அதிர்ச்சியடைந்த மாணவியின் பெற்றோர்கள் வானூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரின் பேரில் மகேஸ்வரனை கைது செய்து அவரிடம் விசாரணை நடத்தினர். விசாரணை நடத்திய போது அவர் மேலும் பல மாணவிகளிடம் செக்ஸ் வார்த்தைகளை பேசி மற்றும் செக்ஸ் வீடியோக்களை காண்பித்து பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக சில மாணவிகள் தெரிவித்துள்ளனர். திருபுவனை தொகுதியில் பல்வேறு பணிகளுக்கான பூமி பூஜை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட களித்தித்தால் குப்பத்திலிருந்து வின்னர் டைரிக்கு செல்லும் சாலை குண்டும் குழியுமாக இருந்தது. இதனைத் தொடர்ந்து அப்பகுதி மக்கள் சாலை வசதி செய்து தரக்கோரி அங்காளன் எம்எல்ஏவிடம் கோரிக்கை மனு அளித்தனர். இதனை அடுத்து பொதுப்பணித்துறையின் மூலம் திட்டம் தயாரிக்கப்பட்டு 30,42,000 நிதி ஒதுக்கீடு செய்து அதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இதில் தொகுதி எம்எல்ஏ அங்காளன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். தொடர்ந்து சன்னியாசி குப்பம் ஏரி வரத்து வாய்க்கால் பாலம் கட்டும் பணிக்கு பொதுப்பணித்துறை மூலம் 9,20,000 நிதி ஒதுக்கப்பட்டு அதற்கான பணியையும்
பூமி பூஜை செய்து சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு கோட்ட செயற்பொறியாளர் சுந்தரராஜு, உதவி பொறியாளர் சீனிவாசராம், இளநிலை பொறியாளர் தேவேந்திரன், பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் செல்வராசு, இளநிலை பொறியாளர் முருகன் மற்றும் எம்எல்ஏவின் ஆதரவாளர்கள் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி அளவில் சிறந்த பால் பண்ணைக்கான விருது பெற்ற காரைக்கால் அம்மையார் பால் பண்ணை உரிமையாளர் ஜெயபால் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து வாழ்த்து பெற்றார். பால் பண்ணை தொழிலில் ஈடுபட்டு வரும் பால் விவசாயிகளை ஊக்குவிக்கும் வகையில் ஆண்டுதோறும் மில்லியனர் ஃபார்மர் ஆஃப் இந்தியா அமைப்பு சார்பில் விருதுகள் வழங்கி சிறப்பித்து வருகிறது. இதில் 2023 ஆண்டிற்கான புதுச்சேரி அளவிலான சிறந்த பால் பண்ணைக்கான விருதினை காரைக்கால் வேளாண் அறிவியல் நிலையம் பரிந்துரையின் பேரில் காரைக்காலில் பால் பண்ணை வைத்து நடத்தி வரும் காரைக்கால் அம்மையார் பால் பண்ணை உரிமையாளர் ஜெயபாலுக்கு கடந்த வாரம் தலைநகர் புதுடெல்லியில் நடந்த விழாவில் விருதளிக்கப்பட்டது. இந்த விருதை பெற்று புதுச்சேரி மாநிலத்திற்கு பெருமை சேர்த்துள்ள ஜெயபால் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து வாழ்த்து பெற்றார். அவருக்கு சால்வை அணிவித்து மாவட்ட ஆட்சியர் வாழ்த்துக்களை தெரிவித்தார். வெளிநாட்டில் வேலை என கூறி 3 பேரிடம் 7.67 லட்சம் ரூபாய் மோசடி செய்த கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். துப்ராயப்பேட்டை ராஜீவ்காந்தி நகரை சேர்ந்தவர் ஹரிஹரன். இவருக்கு கடந்த ஜூலை 29ஆம் தேதி மர்ம நபர் ஒருவர் வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்டு வெளிநாட்டில் வேலை உள்ளதாக தெரிவித்தார். அதற்காக அவர் மர்ம நபர் கூறிய வங்கி கணக்கிற்கு ரூபாய் 1.47 லட்சம் அனுப்பி ஏமாந்தார். பாக்குமுடியான்பேட்டை மதுசூதனன் என்பவரிடம் பகுதி நேர வேலை இருப்பதாக கூறி அவரிடம் மர்ம நபர்கள் 3.52 லட்சம் ரூபாயை அபகரித்தனர். சாரம் வேல்முருகன் நகர் நந்தகுமார் என்பவரை தொடர்பு கொண்ட மர்ம கும்பல் ஆன்லைன் மூலம் சம்பாதிக்கலாம் என ஆசை வார்த்தை கூறியதை நம்பி தவணை முறையில் ரூபாய் 2.68 லட்சத்தை அனுப்பி ஏமாந்தார். மூவரும் அளித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து மோசடி கும்பலை தேடி வருகின்றனர். திண்டிவனம் அடுத்த வேடூர் அரசு பள்ளி மாணவர்களுக்கு மேஜை நாற்காலி வழங்க சென்ற மயிலம் சட்டமன்ற உறுப்பினர் சிவகுமார் மாணவர்களுக்கு வழங்கும் உணவு சரியாக வேகவில்லை எனவும் உப்பு குறைவாக இருப்பதாக கூறி சரியாக உணவு சமைக்க உத்தரவிட்டார். விழுப்புரம் மாவட்டம் மயிலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வீடூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவ மாணவிகள் தரையில் அமர்ந்து கல்வி பயிலும் நிலை இருந்ததால் இது குறித்து தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவகுமாரிடம் முறையிட்டனர். இதனைத் தொடர்ந்து தனது தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் 5 லட்சம் மதிப்பீட்டில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு மேசை நாற்காலிகளை சட்டமன்ற உறுப்பினர் சிவகுமார் வழங்கினார். விழாவில் பேசிய பள்ளி தலைமை ஆசிரியர், மாவட்டத்திலே அதிக மாணவர்களை கொண்ட இப்பள்ளிக்கு கூடுதல் வகுப்பறை கட்டிடங்கள் கட்டித்தரப்பட வேண்டும் எனவும் விளையாட்டு மைதானம் அமைத்து தரப்பட வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்தார். அதனை ஏற்ற சட்டமன்ற உறுப்பினர் சிவகுமார் வரும் கல்வியாண்டில் இப்பள்ளிக்கு கூடுதலாக வகுப்பறை கட்டிடங்களும் விளையாட்டு திடலும் அமைத்து தருவதாக உறுதியளித்தார். நிகழ்ச்சி முடிந்து வெளியேறும் பொழுது அங்கு மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட சத்துணவை ருசி பார்த்த சட்டமன்ற உறுப்பினர் சாதம் சரியாக வேகவில்லை எனவும் உப்பு குறைவாக இருப்பதாக கூறி சமையல் செய்த மூதாட்டி சுவைத்து பார்க்குமாறு கூறி மாணவர்களுக்கு உணவை ஒழுங்காக சமைத்து வழங்க உத்தரவிட்டார். இந்நிகழ்ச்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் ஜெகதீஸ்வரி, ஒன்றிய கவுன்சிலர் சுந்தரி, ஊராட்சி மன்ற துணை தலைவி ஜெயலட்சுமி மற்றும் பாமக பிரமுகர் கிருஷ்ணமூர்த்தி, நந்தகோபால், பாலு, ஐயனார், முத்துகிருஷ்ணன், தேசிங்கு, தனசேகர், பாபு, தன்ராஜ், சிவா, வரதராஜ், சிவராஜ், ஜெகநாதன், பெருமாள், முரளி, பிரபு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி பெத்து செட்டிப்பேட் அரசு தொடக்கப்பள்ளியில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சி பள்ளி துணை ஆய்வாளர் தொடங்கி வைத்து மாணவர்களின் அறிவியல் படைப்புகளை பார்வையிட்டு பாராட்டினார். புதுச்சேரி பெத்து செட்டிப்பேட் அரசு தொடக்கப்பள்ளியில் அறிவியல் கண்காட்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது. பள்ளி தலைமை ஆசிரியர் தமயந்தி ஜாக்லின் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக பள்ளி துணை ஆய்வாளர் குலசேகரன் கலந்து கொண்டு தொடங்கி வைத்து மாணவர்களின் படைப்புகளை பார்வையிட்டு பாராட்டினார். மேலும் இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினர்களாக ஜீவானந்தபுரம் அரசு தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியை சுப்புலட்சுமி, நாவர்குளம் தலைமை ஆசிரியர் ராமதாஸ், பாக்கமுடியான்பேட் தலைமை ஆசிரியை கலைவாணி, கருவடிக்குப்பம் தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் இளங்கோவன் மற்றும் ஜீவானந்தபுரம் ஆசிரியர் கணேஷ் கலந்து கொண்டனர்.
மழலையர் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களின் சுமார் 200க்கும் மேற்பட்ட அறிவியல் படைப்புகள் பார்வைக்கு வைக்கப்பட்டிருந்தன. இவைகள் சிறுதானியங்களின் முக்கியத்துவம், உணவு பாதுகாப்பு, அன்றாட வாழ்க்கையில் அறிவியல், சுற்றுப்புற தூய்மை மற்றும் சுகாதாரத்தின் முக்கியம், மூலிகை செடிகளின் பயன்கள் இவைகளை விளக்கக்கூடிய வகையில் இருந்தன. இக்கண்காட்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளி ஆசிரியர்கள், ஊழியர்கள் செய்திருந்தனர். இந்தியாவிலே முதலாக புதுச்சேரியில் ஊர்காவல் படை மகளிருக்கு 6 மாதம் பேர்கால விடுப்பு அளித்து புதுச்சேரி அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. புதுச்சேரி காவல்துறையில் பணிபுரியும் மகளிருக்கு 6 மாதம் பேறுகால விடுப்பு அளிக்கப்பட்டு வருகிறது. அதேபோல் காவல்துறையின் ஒரு பிரிவான ஊர்காவல் படை பிரிவில் பணியாற்றும் பெண்களுக்கும் பேறுகால விடுப்பு வழங்க நீண்ட நாட்களாக வலியுறுத்தி வந்தனர். இந்நிலையில் புதுச்சேரி உள்துறை சார்பு செயலர் ஹிரண் வெளியிட்டுள்ள உத்தரவில் துணைநிலை ஆளுநர் ஒப்புதலின்படி புதுச்சேரி ஊர்காவல் படையினர் சட்டம் 1965 கீழ் பிரிவு மூலம் வழங்கப்பட்ட அதிகாரங்களை பயன்படுத்தி புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் மகப்பேறு விடுப்பு வழங்கப்படுகிறது. இதன் மூலம் புதுச்சேரி காவல்துறையில் பணிபுரியும் மகளிருக்கு இணையாக மகளிர் ஊர்காவல் படையினருக்கு 2 குழந்தைகளுக்கு மட்டும் 6 மாதம் விடுப்பு அளிக்கப்படுகிறது. இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசின் இத்தகைய நடவடிக்கையின் மூலம் ஊர்காவல் படை பிரிவில் பணிபுரியும் இளம் பெண்களுக்கு 6 மாதம் சம்பளத்துடன் கூடிய பேறுகால விடுப்பு கிடைக்கும். ஆரியபாளையத்தில் சாலையோரம் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருந்த வீட்டை தேசிய நெடுஞ்சாலை துறையினர் இடித்து அகற்ற முற்பட்ட போது அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விழுப்புரம் நாகப்பட்டினம் இடையே 4 வழி தேசிய நெடுஞ்சாலை அமைக்கப்பட்டு வருகின்றது. இச்சாலை புதுச்சேரி எல்லைக்குட்பட்ட மதகடிப்பட்டு, திருபுவனை, திருவண்டார்கோயில், அரியூர், பங்கூர், போர்க்காடு உள்ளிட்ட பகுதிகள் வழியாக செல்கிறது. பணிகளுக்காக சாலையோரம் இருந்த கடைகள், வணிக வளாகங்கள், வீடுகள் ஆகியவற்றை அகற்றி அப்புறப்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் ஆரியபாளையம் சங்கரபரணி ஆற்றின் குறுக்கே மேம்பாலம் கட்டும் பணி நடந்து வருகிறது. இதற்காக இணைப்பு சாலை விரிவாக்கம் செய்வதற்கு சாலையோரம் உள்ள வீடுகளை அகற்ற வேண்டுமென தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் வீட்டின் உரிமையாளரிடம் நோட்டீஸ் வழங்கினர். இருப்பினும் அவர்கள் வீட்டை காலி செய்யாததால் இன்று காலை அதிகாரிகள் சாலை ஓரத்தில் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருந்த வீட்டை இடித்து அகற்ற நடவடிக்கை எடுத்தனர். இதற்கு அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து தங்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வலியுறுத்தியும் புதுச்சேரி விழுப்புரம் நெடுஞ்சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது வில்லியனூர் தாசில்தார் சேகர் பொதுமக்களிடம், உங்களுக்கு இந்த இடத்தில் பட்டாய் இல்லை, அரசு இடத்தை ஆக்கிரமிப்பு செய்துள்ளீர்கள், ஆகையால் தான் உங்களுக்கு நிவாரணம் வழங்க முடியவில்லை. பட்டாய் இருந்தால் உங்களுக்கு உரிய நிவாரணம் கிடைக்கும். இருந்தாலும் நீங்கள் இத்தனை ஆண்டுகளாக வசித்து வந்தீர்கள் என்றும் உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று மனு எழுதி கொடுங்கள், உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என பேச்சுவார்த்தை நடத்தினார். இதனை ஏற்ற போராட்டக்காரர்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். மக்களவையில் நடைபெற்ற தாக்குதல் சம்பவத்துக்கு புதுவை முதல்வர் ரங்கசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில், நாட்டின் ஒருமைப்பாட்டுக்கும் இறையாண்மைக்கும் குந்தகம் விளைவிக்கும் வகையில் மக்களவைக்குள் பார்வையாளர் போல இருவர் குதித்து வண்ணப்புகை குப்பியை வீசி அச்சுறுத்தலை ஏற்படுத்தி இருப்பது மிகுந்த கண்டனத்துக்குரியது. இது போன்ற அச்சுறுத்தல்களுக்கு தேசம் ஒருபோதும் அடிபணிந்தது கிடையாது. கடந்த 22 ஆண்டுகளுக்கு முன்பு இதே நாளில் நடத்தப்பட்ட தாக்குதலை வெற்றிகரமாக முறியடித்து ஜனநாயகத்தின் கோயிலாக கருதப்படும் நாடாளுமன்றத்தை சேதப்படுத்துவதை தடுத்தும் நாட்டின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் தீய சக்திகளின் செயல்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொள்ள வேண்டும். அதற்காக மத்திய அரசு மேற்கொள்ளும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் மக்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. திண்டிவனம் அடுத்த திருவக்கரை வக்ரகாளி அம்மன் கோவிலில் அமாவாசை ஜோதி தரிசனம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த திருவக்கரை வக்ரகாளியம்மன் கோவிலில் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை தினங்களில் நண்பகல் 12 மணிக்கு ஜோதி ஏற்றப்படுவது வழக்கம். அதேபோல் இன்று நண்பகல் 12 மணிக்கு கோவில் வளாகத்தில் இருந்த பிரம்மாண்ட கொப்பரையில் ஜோதி ஏற்றப்பட்டது. இதை திரளான பக்தர்கள் தரிசித்து சென்றனர். முன்னதாக சந்தன காப்பு அலங்காரம் செய்யப்பட்ட மூலவருக்கு சரியாக நண்பகல் 12 மணி அளவில் தீபம் காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து அந்த ஜோதியானது கொண்டு வரப்பட்டு கோவில் வளாகத்தில் அமைக்கப்பட்ட பிரம்மாண்ட கொப்பரையில் வைக்கப்பட்டிருந்த கற்பூரங்களை ஏற்றி வைத்தனர்.
இந்த ஜோதியை புதுச்சேரி, விழுப்புரம், கடலூர், சென்னை மட்டுமின்றி ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த பக்தர்களும் வந்திருந்து தரிசனம் செய்தனர். கோவில் வளாகத்தில் பெண்கள் விளக்கேற்றி வழிபட்டனர். தவறான சிகிச்சையால் பெண் இறந்ததை தொடர்ந்து போலி டாக்டருக்கு 7 ஆண்டு சிறை தண்டனை விதித்து புதுச்சேரி நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. புதுச்சேரி கம்பளி காரன்குப்பம்பேட் பகுதியை சேர்ந்தவர் மாரியம்மாள். இவர் உடல்நிலை சரியில்லாததால் தனது தாயாருடன் ஏம்பலம் கிராமத்தை சேர்ந்த ஜோதி என்பவர் நடத்தி வந்த கிளினிக்கு கடந்த மார்ச் மாதம் சிகிச்சைக்காக சென்றார். அங்கு மாரியம்மாளை பரிசோதித்த ஜோதி அவருக்கு ஊசி மற்றும் குளுக்கோஸ் செலுத்தி சிகிச்சை அளித்துள்ளார். திடீரென்று மாரியம்மாள் மயக்கம் அடைந்தார். உடனே அவரது உறவினர்கள் அவரை மீட்டு புதுவை அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். அங்கு அவரை பரிசோதித்த டாக்டர்கள் மாரியம்மாள் ஏற்கனவே இறந்து விட்டதாக தெரிவித்தனர். இது குறித்து மங்களம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் ஜோதி மருத்துவ கல்வி எதுவும் படிக்காத போலி டாக்டர் என்பதும் தவறான சிகிச்சையால் மாரியம்மாள் இறந்ததும் தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து போலீசார் அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கு விசாரணை புதுச்சேரி 2வது கூடுதல் மாவட்ட நீதிமன்றத்தில் நீதிபதி இளவரசன் முன்னிலையில் நடைபெற்று வந்தது. இந்த வழக்கில் விசாரணை அனைத்து முடிவடைந்து நேற்று தீர்ப்பு வழங்கப்பட்டது. இதில் போலி டாக்டர் ஜோதி மீதான குற்றம் நிரூபிக்கப்பட்டதை தொடர்ந்து அவருக்கு 7 ஆண்டு சிறை தண்டனையும் ரூபாய் 10,000 அபராதம் விதித்து நீதிபதி தீர்ப்பு வழங்கினார். இந்த வழக்கில் அரசு தரப்பில் வக்கீல் விநாயகம் ஆஜராகி வாதாடினார். புதுச்சேரி அரசு குடிசை மாற்று வாரியம் மூலம் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட 180 பயனாளிகளுக்கு வீடு கட்டும் நிதி பெறுவதற்கான அரசாணையை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வழங்கினார். புதுச்சேரி அரசின் குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த பயனாளிகளுக்கு கல்வீடு கட்ட முதல் மற்றும் 2ஆம் மற்றும் 3ஆம் தவணை தொகை பெறுவதற்கான பணியாணை வழங்கும் நிகழ்ச்சி வில்லியனூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு 180 பயனாளிகளுக்கு 2,20,00,000 ரூபாய்க்கான பணியாணை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் குடிசை மாற்று வாரிய இளநிலை பொறியாளர் அனில்குமார், ஆய்வாளர் இளங்கோ மற்றும் தொகுதி திமுக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். திண்டிவனத்தில் அதிமுக சார்பில் தெருமுனை பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. திமுக அரசின் நிர்வாக சீர்கேட்டை கண்டித்து திண்டிவனம் செஞ்சி ரோடு அம்மா உணவகம் எதிரில் மற்றும் ஐயந்தோப்பு ஆகிய பகுதிகளில் நடந்த தெருமுனை பிரச்சார கூட்டத்திற்கு கட்சியின் செய்தி தொடர்பாளர் நிர்மலா பெரியசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இந்நிகழ்ச்சிக்கு அனைத்து உலக எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் ஏழுமலை, மாவட்ட பொருளாளர் வெங்கடேசன் ஆகியோர் தலைமை தாங்கினார். முன்னாள் கவுன்சிலர் வடபழனி முன்னிலை வகித்தார். கூட்டத்தில் நகர செயலாளர் தீன தயாளன், மாநில ஜே பேரவை துணை செயலாளர் பாலசுந்தரம், மாவட்ட பாசறை செயலாளர் ஜெயபிரகாஷ், பொதுக்குழு உறுப்பினர் தேவநாதன், முன்னாள் நகர செயலாளர் கணேசன், நகர ஜே பேரவை செயலாளர் ரூபன்ராஜ், நகர பொருளாளர் மணிமாறன், எம்ஜிஆர் மன்றம் ரவி, மாவட்ட மகளிர் அணி செயலாளர் தமிழ்செல்வி, நகர பாசறை செயலாளர் கார்த்தி, இளைஞரணி உதயகுமார், கவுன்சிலர்கள் கார்த்தி, சரவணன், ஜனார்த்தனன், திருமகள், முன்னாள் கவுன்சிலர்கள் விஜயகுமார், விஸ்வநாதன், செல்வம், ஐடி பிரிவு காமேஷ், சவுகத் அலி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட கனிப்பாய் தோட்டம் பகுதியில் திடீர் தீ விபத்து. உப்பளம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் நேரில் ஆய்வு செய்தார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட கனிப்பாய் தோட்டத்தில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. இதனை அப்பகுதி பொதுமக்கள் உப்பளம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்களிடம் தெரிவித்தனர். உடனே சட்டமன்ற உறுப்பினர் தாசில்தார் அலுவலகம் அதிகாரிகள் மற்றும் தீயணைப்பு வீரர்களிடம் இது குறித்து அறிவித்து சம்பவ இடத்திற்கு விரைந்து செல்ல அழுத்தம் கொடுத்தார். சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்களும் உடனே விரைந்து தனது கழக சகோதரர்களுடன் நேரில் அதிகாரிகளுடன் ஆய்வு செய்தார். பாதிக்கப்பட்ட அஞ்சலை, சுரேஷ், முருகன் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறினார். அப்பொழுது திமுக நிர்வாகிகள் ராஜி, ராகேஷ், சித்தார்த், நவரசன், வினோத், பார்த்தி மற்றும் ஊர் பொதுமக்கள் உடனிருந்தனர். மக்களவையில் மர்ம பொருள் வீசப்பட்ட சம்பவத்தை அடுத்து புதுவை சட்டப்பேரவை வளாகத்தில் கூடுதல் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர்.
புதுடெல்லியில் மக்களவை கூட்டத்தில் பார்வையாளர் பகுதியிலிருந்து இருவர் மர்ம பொருளை வீசி பரபரப்பு ஏற்படுத்தினர். அவர்களை சபை காவலர்கள் கைது செய்த நிலையில் நாடெங்கும் சட்டப்பேரவைகளுக்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே புதுச்சேரியில் சட்டப்பேரவை கட்டட வளாகத்துக்குள் பலத்த சோதனைக்கு பிறகே பொதுமக்கள் உள்ளிட்டோர் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் மக்களவை சம்பவத்தை அடுத்து புதுவை சட்டப்பேரவை காவலர்களுடன் பெரியகடை போலீசாரும் இணைந்து புதன்கிழமை பாதுகாப்பில் ஈடுபட்டனர். அதன்படி பேரவைக்கு வரும் அனைவரும் கடுமையான சோதனைக்கு பின்னரே உள்ளே அனுமதித்தனர். மேலும் அப்பகுதியில் நடமாடுவோரிடம் விசாரித்தனர். மேலும் பேரவையின் பிரதான வாயில் பின்புற வாயிலில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். பாகூர் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் சிமெண்ட் சாலை மற்றும் யூ வடிவ வாய்க்கால் அமைப்பதற்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் துவக்கி வைத்தார். பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து சார்பில் பாகூர் தொகுதிக்குட்பட்ட மேல் பரிக்கல்பட்டு வன்னியர் வீதியில் 5,19,000 ரூபாய் செலவில் சிமெண்ட் சாலை, கீழ் பரிக்கல்பட்டு ரெட்டியார் வீதியில் 9,36,000 ரூபாய் செலவில் சிமெண்ட் சாலை அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதேபோல் பாட்கோ சார்பில் மேல் பரிக்கல்பட்டு கிராமத்தில் 38,77,000 ரூபாய் செலவில் யூ வடிவ வாய்க்கால் அமைக்க ஒப்புதல் பெறப்பட்டுள்ளது. இப்பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. இதில் பாகூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து வைத்து பணிகளை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் கார்த்திகேயன், பாட்கோ செயற்பொறியாளர் பிரபாகரன், உதவி பொறியாளர் பக்தவச்சலம், இளநிலை பொறியாளர் ஜெயமுகுந்தன் மற்றும் திமுக தொகுதி நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு ஊழியர்களுக்கு பதவி உயர்வு மற்றும் இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளது. புதுவை அரசு துறைகளில் காலியாக உள்ள உதவியாளர் பணியிடங்களை மேல்நிலை எழுத்தர் பணியிடங்களுக்கு துறை ரீதியிலான எழுத்து தேர்வு நடத்தி நிரப்ப முடிவெடுத்து அரசு அறிவிப்பு வெளியிட்டது. அதன்படி தேர்வுகள் நடத்தப்பட்டு உதவியாளர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் தற்பொழுது அரசு துறைகளில் காலியாக உள்ள உதவியாளர் பணியிடங்களில் பணியமர்த்தப்பட்டுள்ளனர். மொத்தமுள்ள 357 பேரில் ஒருவரை தவிர மற்றவர்கள் அனைவரும் நியமிக்கப்பட்டுள்ளனர். மேலும் புதுவை அரசு துறைகளில் பணியாற்றும் உதவியாளர்கள் 16 பேரும், கண்காணிப்பாளர்கள் 34 பேரும் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். அது மட்டுமின்றி உதவியாளர்கள் 41 பேர் கண்காணிப்பாளர்களாக பதவி உயர்வும் பெற்றுள்ளனர். அவர்களுக்கான பணியிடங்களும் ஒதுக்கப்பட்டுள்ளன. இதற்கான உத்தரவை பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை சார்பு செயலர் ஜெயசங்கர் பிறப்பித்துள்ளார். புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதி ஜெயமூர்த்தி ராஜா நகர் வாய்க்காலில் சுமார் 36 லட்சம் ரூபாய் செலவில் பாலம் கட்டும் பணிக்கான பூமி பூஜையை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை சார்பில் முதலியார்பேட்டை தொகுதியில் உழந்தை ஏரியின் முதல் மதுகு கிளை வாய்க்காலில் குறுக்கே ஜெயமூர்த்தி ராஜா நகர் 1, 2 மற்றும் 3வது குறுக்கு தெருவில் சுமார் 36 லட்சம் ரூபாய் செலவில் பாலம் கட்டும் பணிக்கான பூமி பூஜை இன்று நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் மதிவாணன், இளநிலை பொறியாளர் ரங்கராஜ் மற்றும் ஊர் பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த வீடூர், சித்தனி ஆகிய பகுதிகளில் மயிலம் கிழக்கு ஒன்றிய அதிமுக சார்பில் தெருமுனை பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்ட செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான சி.வி. சண்முகம் உத்தரவின் பேரில் விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் தெருமுனை பிரச்சார கூட்டங்கள் நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக மயிலம் கிழக்கு ஒன்றியம், வீடூர், சித்தனி ஆகிய பகுதிகளில் திமுக அரசை கண்டித்து நடந்த தெருமுனை பிரச்சார கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக தலைமை கழக பேச்சாளர் நெத்தியடி நாகையன் சிறப்புரையாற்றினார். இதில் இக்கூட்டத்தில் வீடூர் மற்றும் சித்தனி பகுதி திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.